இன்றைக்கி நான் என்ன டாபிக் சொல்ல போகிறேன்னா, வைகாசி மாதம் பிறக்க போகுது நாளைக்கு. வைகாசி மாதம் பிறந்த உடனே நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தாகம் தீர்ப்பதற்கு ஏதாவது பால் அல்லது தண்ணீர் கொடுத்து அவங்கள குடிக்க செய்துட்டு, வீட்டில் இனிப்பு இருந்தால் பாயாசம் பண்ணியிருந்தால் செஞ்சு கொடுங்க. அப்படி செய்யலைனாலும் பால் கொடுத்துருங்க. ஒரு டம்ளர் பால் கற்கண்டு அல்லது ஜீனி போட்டு ஆற்றி கொடுங்க. அடுத்து வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, கண்ணாடி, சீப்பு, அடுத்து வளையல்கள் எப்பயும் 4 நாளாக தான் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கு 4 வளையல்களை சேர்த்து நூல் வச்சு கட்டி வச்சுருப்பேன். 4 வளையல் தான் கொடுக்கணும், 2 வளையல் கொடுக்கக்கூடாது. சுமங்கலிகள் 2 கையிலையும் 2 வளையல் போட்டிருக்கணும். அடுத்து குங்குமம் கொடுக்கணும். இது மதுரை மீனாட்சி தாழம்பூ குங்குமம், ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் ஊரில் தயார் பண்ணுறாங்க. இதையும் பெண்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் மங்கள பொருட்கள் நிறைஞ்சு என்றைக்கும் வீட்டில் இருந்தால் நாமும் மங்களகரமாக வாழலாம். ஓம் சக்தி பராசக்தி.